லைவ்ல பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவும், மணியும் காஃபி போடுறதுக்காக பால் எடுத்து காய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு காஃபி வேணும், எத்தனை பேருக்கு டீ வேணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. ஸோ அங்கே இருந்துட்டு கிச்சனுக்குள்ள ஸ்மால் பாஸ் ஹவுஸில் உள்ள கிச்சனில் இருந்துட்டு அவங்க வந்து கத்தி கேட்குறாங்க. இங்கே வந்து பிளாஸ்மா டிவி முன்னாடி மாயா அன்கோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே பேசிட்டு பாடிட்டு நிற்கிறாங்க. அக்ஷயாவும் நின்றுட்டுருக்காங்க. அக்ஷயா வந்து நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க அர்ச்சனாவை. ஸோ அங்கேருந்து எத்தனை பேருக்கு காஃபி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அக்ஷயா மட்டும் இப்படி வேணாம் அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறாங்க. மற்றவங்க எல்லாரும் சும்மாவே இருக்கிறாங்க. எகெயின் அண்ட் எகெயின் அர்ச்சனா வந்து பயங்கரமாக கத்தி கேட்குறாங்க. வேணுமா காஃபி வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் காஃபி போடுறீங்கன்னா நான் காஃபி போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்பவும் மாயாவுக்கு வந்து இது காது கேட்குது. அப்படி கண்ணை அப்படி பொத்திட்டு இருந்தாலும் அதை வந்து சத்தம் போட்டு சொல்லாமல் பேசாமலே இருக்கிறாங்க. ஸோ வேணும்னு அர்ச்சனா இரிட்டேட் பண்ணணும்னு அப்படின்ட்டு பண்ணுறாங்க. அர்ச்சனா வந்துட்டு சரி மணி வந்து உடனே சொல்கிறாரு, விடுங்க கேட்க தான் முடியும், ரொம்ப கெஞ்சிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறாரு. உடனே அர்ச்சனா சொன்னாங்க, நம்ம என்ன பண்ண முடியும், கேட்கலைனாலும் திரும்ப திரும்ப வேணுமா வேணுமான்னு கேட்டாலும் அதையும் ரெஜிஸ்டர் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. நானும் என்ன தான் பண்ணுறது, கேட்காமலும் போட முடியாது. சரி எனக்கே டயர்டாக இருக்குது, போட்டு குடிச்சிடலான்னு பார்த்தேன், போடும்போது எல்லாருக்கும் சேர்த்து வேணுமான்னு கேட்கணுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதனால் மனசை யாருக்கும் புரிஞ்சுக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் பேசும்போது கேட்டுட்டும் அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது ஒரு எவ்வளோ பேட் மேனர்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.